ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 28/1/1985 அவ்யக்த பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு உலக சேவைக்கான சகஜ சாதனம் மனசா சேவை. உலக சேவைக்கான சகஜ சாதனம் மனசா சேவை. இன்று சர்வ சக்திவான் தந்தை தம்முடைய சக்தி சேனை, பாண்டவ சேனை, ஆன்மீக சேனையை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சேனையினுடைய மகாவீரர் தமது ஆன்மீக சக்தி மூலம் எதுவரை வெற்றியாளராக ஆகியிருக்கிறார். விசேஷமா 3 சக்திகளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மகாவீர ஆத்மாவினுடைய மனசா சக்தி எதுவரை சுய மாற்றத்திற்காகவும் சேவைக்காகவும் தாரணை ஆகியிருக்குது. அதே மாதிரி வார்த்தையினுடைய சக்தி, கர்மனா சக்தி, அதாவது சிரேஷ்ட கர்மத்தினுடைய சக்தி எதுவரை சேமிப்பாக ஆகியிருக்குது. வெற்றி ரத்னம் ஆவதற்கு இந்த 3 சக்திகளும் அவசியம். 3 சக்திகள்ல ஒன்று குறைவாக இருந்தாலும் நிகழ்கால பிராப்தி மற்றும் பிராலப்தம் குறைவாக ஆயிடும்னு சொல்றாங்க பாபா. வெற்றி ரத்னம் அப்படின்னா 3 சக்திகளும் நிரம்பியவங்க. உலக சேவாதாரியிலிருந்து உலக ராஜ்ய அதிகாரி ஆவதற்கான ஆதாரம் இந்த 3 சக்திகளும் நிரம்பிய நிலை. சேவாதாரி ஆவது மற்றும் உலக சேவாதாரி ஆவது, உலக ராஜன் ஆவது அல்லது சத்தியுக ராஜன் ஆவது, இதற்கிடையிலும் வேறுபாடு இருக்குது. சேவாதாரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உலக சேவாதாரிகள் ஒரு சிலர் மட்டும்தான். சேவாதாரி அப்படின்னா பாபா சொல்றாங்க 3 சக்திகளையும் தங்களினுடைய சக்திக்கு ஏற்றமாறு தாரணை செய்கிறதவங்க. சேவாதாரி அப்படின்னா 3 சக்திகளையும் தங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு தாரணை செஞ்சவங்க. உலக சேவாதாரி அப்படின்னா 3 சக்திகளையும் நிரம்ப பெற்றவங்க. உலக சேவாதாரி அப்படின்னா 3 சக்திகளையும் நிரம்ப பெற்றவங்க. சேவாதாரி அப்படின்னா 3 சக்திகளையும் தங்களினுடைய சக்திக்கு ஏற்றவாறு தாரணை செஞ்சவங்க. இன்று ஒவ்வொரு இடமும் இந்த 3 சக்திகளும் சதவிகிதத்தில் இருப்பதை பாப்தாதா பார்த்துட்டு இருக்கிறார். சர்வசிரேஷ்ட மனசா சக்தி மூலம் யாராவது ஆத்மா எதிரில் இருந்தாலும், அருகில் இருந்தாலும், எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் ஒரு வினாடியில் அந்த ஆத்மாவுக்கு பிராப்தியினுடைய சக்தியை அனுபவம் செய்விக்க முடியும். மனதினுடைய சக்தியானது எந்த ஒரு ஆத்மாவையும் மனக்குழப்பம் நிறைந்த ஸ்திதியையும் கூட ஆடாது உறுதியாக ஆக்க முடியும். மனதினுடைய சக்தி, அதாவது சுப பாவனை, சிரேஷ்ட விருப்பம், இந்த சிரேஷ்ட பாவனை மூலம் எந்த ஒரு ஆத்மாவையும் சந்தேக புத்தி உள்ளவர்களை பாவனையுடன் கூடிய புத்தி உள்ளவர்களாக ஆக்க முடியும். சிரேஷ்ட பாவனை மூலம் எந்த ஒரு ஆத்மாவின் வீணான பாவனையையும் மாற்றி சக்திசாலி பாவனையாக ஆக்க முடியும். சிரேஷ்ட பாவனை மூலம் எந்த ஒரு ஆத்மாவினுடைய சுபாவத்தையும் கூட மாற்ற முடியும். சிரேஷ்ட பாவனையின் சக்தி மூலம் ஆத்மாவுக்கு பாவனையினுடைய பலனை அனுபவம் செய்விக்க முடியும். சிரேஷ்ட பாவனை மூலம் பகவானுக்கு சமீபமாக கொண்டு வர முடியும். சிரேஷ்ட பாவனை எந்த ஒரு ஆத்மாவின் பாக்கியத்தின் ரேகையையும் மாற்ற முடியும். சிரேஷ்ட பாவனை தைரியமற்ற ஆத்மாவை தைரியவானாக ஆக்கிடுது. இதே சிரேஷ்ட பாவனையினுடைய விதிப்படி மனசா சேவையை எந்த ஒரு ஆத்மாவுக்கும் செய்ய முடியும். மனசா சேவை அப்படிங்கிறது இப்போதைய சமயத்தின் பிரமாணம் மிக அவசியம் பாபா சொல்றாங்க. ஆனால் யாருக்கு தன்னுடைய மனம், அதாவது சங்கல்பம் சதா அனைவருக்காகவும் சிரேஷ்டமானதாக இருக்குதோ, சுயநலமற்றதாக இருக்குதோ, சதா பரோபகார பாவனை இருக்குதோ, அவங்க தான் மனசா சேவை செய்ய முடியும். மேலும் அவர்களிடம் அபகாரிக்கும் கூட உபகாரம் செய்யும் சிரேஷ்ட பாவனை இருக்கணும். சதா கொடுக்கும் வள்ளலினுடைய பாவனை இருக்கணும். சதா சுய மாற்றம், தனது சிரேஷ்ட கர்மத்தின் மூலம் மற்றவங்களுக்கு சிரேஷ்ட கர்மம் செய்வதற்கான தூண்டுதல் தருபவராக இருக்கணும். இவர்களும் செய்யட்டும், அப்போ நானும் செய்கிறேன். இவர் கொஞ்சம் செய்யட்டும், நானும் கொஞ்சம் செய்கிறேன். சிறிது இவரும் செய்யட்டும் அப்படிங்கிற இந்த பாவனையிலிருந்து அப்பாற்பட்டவராக இருக்கணும். யாராவது செய்ய இயலாமல் இருந்தாலும் பிறகும் கூட இரக்கத்தின் பாவனை, சதா சகயோகத்தின் பாவனை, அவர்களின் தைரியத்தை அதிகரிப்பதற்கான பாவனை இருக்கணும். அத்தகையவர் தான் மனசா சேவாதாரி அப்படின்னு சொல்லப்படுவாங்க. மனசா சேவையை ஓரிடத்தில் நிலைத்திருந்தவாறே கூட நாலாபுரத்துக்கான சேவை செய்ய முடியும்.
வாய்மொழி மூலமாக செய்யும் சேவை மற்றும் கர்மத்திற்காகவோ சென்றுதான் ஆகணும். மனசா சேவையை எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்து கொண்டு செய்ய முடியும். பாபா சொல்றாங்க, மனசா சேவை அப்படிங்கிறது ஆன்மீக ஒயர்லெஸ் செட். அதன் மூலமா தூரத்தினுடைய சம்பந்தத்தை சமீபமாக ஆக்க முடியும். தூரத்தில் அமர்ந்தவாறே எந்த ஒரு ஆத்மாவையும் பாபாவுடையவராக ஆவதற்கான ஊக்கம் உற்சாகத்தை உருவாக்குவதற்கான செய்தியை கொடுக்க முடியும். அப்போ யாரோ மகான் சக்தி என்னை அழைச்சிட்டு இருக்குது, சில விலை மதிக்க முடியாத பிரேரணைகளை எனக்கு கொடுத்துட்டு இருக்குது என்பதாக அந்த ஆத்மாவுக்கு அனுபவமாகும். எப்படி யாருக்காவது முன் செய்தி கொடுத்து ஊக்கம் உற்சாகத்தில் கொண்டு வர்றீங்களோ அதே மாதிரி மனசா சக்தி மூலமாக கூட அந்த ஆத்மா இது போல தான் அனுபவம் செய்வாங்க. யாரோ எதிரில் அமர்ந்து பேசி கொண்டிருப்பதாக, தூரத்தில் இருந்தபோதும் முன்னால் அமர்ந்திருப்பதாக அனுபவமாகும். உலக சேவாதாரி ஆவதற்கான சகஜ சாதனம் மனசா சேவை. எப்படி விஞ்ஞானிகள் இந்த சாகார சிருஷ்டியில இருந்து பூமியிலிருந்து மேலே விண்வெளி வாகனத்தின் மூலம் தங்களுடைய காரியத்தை சக்திசாலி ஆக்குவதற்கான முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸ்தூலத்துல இருந்து சூட்சமத்துல சென்று கொண்டு இருக்கிறாங்க. ஏன்? சூட்சமம் சக்திசாலியாக இருக்குது. மனசா சக்தி கூட உள்நோக்கு முக வாகனம். மனசா சக்தி உள்நோக்கு முக வாகனம். அதன் மூலம் எங்க விரும்பினாலும் எவ்வளவு விரைவாக செல்ல விரும்பினாலும் போய் சேர முடியும். எப்படி விஞ்ஞானத்தின் மூலம் புவியினுடைய ஈர்ப்பு சக்தியிலிருந்து அப்பால் செல்பவர்கள் தாமாகவே லேசாக ஆயிடுறாங்க, அதே மாதிரி மனசா சக்திசாலி ஆத்மா தானாகவே டபுள் லைட் சொரூபமா சதா அனுபவம் செய்கிறாங்க. எப்படி விண்வெளி வாகனத்துல செல்றவங்க உயரத்துல இருக்கிற காரணத்தினால பூமி முழுவதினுடைய சித்திரத்தை வரைய விரும்பினாலும் வரைய முடியும். அதுபோல அமைதியினுடைய சக்தியின் மூலம் உள்முக நோக்கினுடைய வாகனம் மூலம் மனசா சக்தி மூலம் எந்த ஓர் ஆத்மாவையும் சரித்திரவான் ஆக்குவதற்கான சிரேஷ்ட ஆத்மா ஆக்குவதற்கான பிரேரணை கொடுக்க முடியும். விஞ்ஞானிகளோ ஒவ்வொரு பொருள் மீதும் சமயம் மற்றும் செல்வத்தை நன்கு ஈடுபடுத்துறாங்க. ஆனால் நீங்கள் செலவே இல்லாமல் குறைவான சமயத்துல அதிக சேவை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க பாப்தாதா. எப்படி தற்சமயம் எங்கெங்கோ பறக்கும் தட்டை பார்க்கறாங்க, செய்திகளை கேட்குறீங்க இல்லையா? அதுவும் ஒளி மட்டுமே காணப்படுது. அதுபோல மனசா சேவாதாரி ஆத்மாக்கள் உங்களுக்கு முன்பாக சென்று அனுபவம் செய்வாங்க. ஏதோ ஒளி புள்ளி வந்தது, விசித்திர அனுபவம் செய்வித்துட்டு போச்சு. இவர்கள் யாராக இருக்கும், எங்கிருந்து வந்தாங்க, என்ன கொடுத்துட்டு போனாங்க? இந்த விவாதம் அதிகரித்து கொண்டே செல்லும். எப்படி ஆகாயத்தினுடைய நட்சத்திரங்கள் அதனுடைய பக்கம் அனைவருடைய பார்வை செல்லுது இல்லையா? அதே மாதிரி பூமியினுடைய நட்சத்திரங்களின் தெய்வீக ஜோதியை நாலாபுறமும் அனுபவம் செய்வாங்க. மனசா சேவாதாரிகளினுடைய சக்தி அத்தகையது. புரிந்ததா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. மகான் தன்மை என்பதோ இன்னும் அதிகம். ஆனால் இன்று இவ்வளவு மட்டும்தான் சொல்கிறோம். மனசா சேவையை இப்பொழுது தீவிரப்படுத்துங்க. அப்போ 9 லட்சம் தயாராவாங்க. இப்பொழுது பொன்விழா சமயம் வரை இவ்வளவு எண்ணிக்கை வந்துள்ளதா? சமயத்தே சத்தியுகத்தினுடைய வைர விழா வரை 9 லட்சம் வேணும் இல்லையா? இல்லையென்றால் உலகராஜன் யார் மீது ராஜ்யம் செய்வார்? 9 லட்சம் நட்சத்திரங்கள் பாடப்பட்டிருக்கிறாங்க. நட்சத்திர ரூப ஆத்மாவின் அனுபவம் செய்வீங்க அப்படின்னா அப்போ 9 லட்சம் நட்சத்திரங்கள் பாடப்படுவாங்க. ஆகையினால இப்போ நட்சத்திரங்களினுடைய அனுபவம் செய்வீங்க. நாலாபுரமும் இருந்து வந்துள்ள குழந்தைகளுக்கு மதுபனிவாசி ஆவதற்கான வாழ்த்துக்கள் மற்றும் சந்திப்பின் விழாவிற்கான வாழ்த்துக்கள் பாப்தாதா சொல்றாங்க. இதே அவிநாசி அனுபவத்தினுடைய வாழ்த்துக்களை சதா கூடவே வச்சிருங்கன்னு சொல்றாங்க பாப்தாதா. புரிந்ததான்னு கேட்குறாங்க. சதா மகாவீராகி மனசா சக்தியின் மகான் தன்மை மூலம் சிரேஷ்ட சேவை செய்யக்கூடிய, சதா சிரேஷ்ட பாவனை மற்றும் சிரேஷ்ட விருப்பத்தின் விதி மூலம் எல்லையற்ற சேவையின் சித்தி பெறக்கூடிய, தனது உயர்ந்த ஸ்திதி மூலம் நாலாபுறமும் உள்ள ஆத்மாக்களுக்கு சிரேஷ்ட பிரேரணை கொடுக்கும் உலக சேவாதாரிகள் சதா தங்களினுடைய சுப பாவனை மூலம் மற்ற ஆத்மாக்களுக்கும் கூட பாவனையினுடைய பலனை கொடுக்கக்கூடிய அத்தகைய விஸ்வ கல்யாணக்காரி பரோபகாரி உலக சேவாதாரி ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே சொல்றாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். குமாரர்களுக்காக பாப்தாதாவினுடைய விசேஷ மதுர மகா வாக்கியங்கள்.
குமார் பிரம்மகுமாரராகவோ ஆகிட்டீங்க. ஆனால் பிரம்மகுமார் ஆனதுக்கு அப்புறம் என்னவாக ஆகணும்? சக்திசாலி குமார் ஆகணும் இல்லையா? எதுவரை சக்திசாலி ஆகலையோ அதுவரை வெற்றியாளராக ஆக முடியாது. சக்திசாலி குமார் எப்பொழுதுமே ஞானம் நிறைந்த சக்தி நிறைந்த ஆத்மாவாக இருப்பாங்க. ஞானம் நிறைந்தவங்க அப்படின்னா படைப்பவர் பற்றியும் அறிந்திருப்பவங்க, படைப்பு பற்றியும் அறிந்திருப்பவங்க, மற்றும் மாயாவினுடைய பலவித ரூபங்களையும் அறிந்திருப்பவங்க. அத்தகைய ஞானம் நிறைந்த சக்தி நிறைந்தவங்க சதா வெற்றியாளராக இருப்பாங்கன்னு பாபா சொல்றாங்க. ஞானத்தை வாழ்க்கையில தாரணை செய்வது அப்படின்னா ஞானத்தை ஆயுதமாக ஆக்குவது. ஞானத்தை வாழ்க்கையில தாரணை செய்வது அப்படின்னா ஞானத்தை ஆயுதமாக, அதாவது சஸ்திரமாக ஆக்குவது. ஆக சஸ்திரதாரி சக்திசாலியாக இருப்பாங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. இன்று இராணுவத்தினர் எந்த ஆதாரத்துல சக்திசாலியாக இருக்கிறாங்க? ஆயுதங்கள் இருக்குது, வெடிமருந்துகள் இருக்குது, ஆகினால பயமற்றவராக ஆயிடுறாங்க. ஆக யார் ஞானம் நிறைந்தவராக இருப்பாங்களோ அவங்க சக்திசாலியாக அவசியம் இருப்பாங்க. ஆகினால மாயா பற்றியும் முழு ஞானம் இருக்கு. என்னவாகும் எப்படியாகும் தெரியாது. மாயா எப்படி வந்தது அப்படின்னா ஞானம் நிறைந்தவர் இல்லை என்றாகுது. மாயா எப்படி வந்தது என்றால் ஞானம் நிறைந்தவர் இல்லை என்றாகுது. ஞானம் நிறைந்த ஆத்மா முன்கூட்டியே அறிஞ்சிப்பாங்க. எப்படி புத்திசாலியாக இருக்கிறவங்க நோயை முன்பாகவே அறிந்துக்கிறாங்க. காய்ச்சல் வரப்போகுது அப்படின்னா ஏதோ ஆகி கொண்டு இருக்குதே என்று முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு முதலிலேயே மருந்து எடுத்துக்கொண்டு அதை சரி செஞ்சு குணமாக்கிப்பாங்க. புத்தி அற்றவர்களுக்கு காய்ச்சல் வந்தாலும் கூட சுற்றி கொண்டே இருப்பாங்க. காய்ச்சலும் அதிகமாகி கொண்டே போகும். அப்படியே மாயாவும் வருது. ஆனால் வருவதற்கு முன் புரிந்து கொண்டு அதை தூரத்திலிருந்தே விரட்டிவிடணும். ஆக அப்படிப்பட்ட புத்திசாலி குமாரர்கள் இல்லையா நீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அல்லது உங்களிடம் கூட மாயா வருமானால் அதை விரட்டுவதில் நேரம் பிடிக்குதா? சக்தியை பார்த்து தூரத்திலிருந்தே விரோதி ஓடி போய் விடுறான். வந்ததுக்கு அப்புறம் அதை விரட்டுறீங்க அப்படின்னா நேரம் வீணாகுது மற்றும் பலவீனமான பழக்கமாக ஆயிடும். யாராவது அடிக்கடி நோய்வாய்ப்படுவாரானால் பலவீனமாக ஆயிடுறார் இல்லையா? அல்லது அடிக்கடி படிப்பில் ஃபெயிலாகி போனால் இவர் படிப்பில் பலவீனமாக உள்ளார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி மாயா அடிக்கடி வருது, போராடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா தோல்வி அடைவதே பழக்கமாக ஆயிடும் மற்றும் அடிக்கடி தோல்வி அடைவதால் பலகீனமாகி விடுவாங்க. அதனால சக்திசாலி ஆகுங்கன்னு பாபா சொல்றாங்க. அத்தகைய சக்திசாலி ஆத்மா சதா பிராப்தியினுடைய அனுபவம் செய்வாங்க. யுத்தத்துல தங்கள் நேரத்தை வீணாக்க மாட்டாங்க. வெற்றியினுடைய குஷியை கொண்டாடுவாங்க. ஆகவே ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலும் பலவீனமாக ஆகாதீங்க. குமார் அப்படின்னாலே புத்தி நிறைந்தவங்க. அதர்குமார் ஆவதால புத்தி பங்கிடப்பட்டு விடுது. அதர்குமார் ஆகிறதுனால புத்தி பங்கிடப்பட்டுடுது. குமாரர்களுக்கு ஒரே வேலைதான், அது தங்களுடைய வாழ்க்கை. அவர்களுக்கும் எவ்வளவு பொறுப்புகள் இருக்குது. நீங்கள் பொறுப்புகளில் இருந்து விடுபட்டு சுதந்திரமாக இருக்கீங்க. யார் சுதந்திரமாக இருக்கிறாங்களோ அவங்க முன்னேறி செல்வாங்க. சுமை உள்ளவங்க மெதுவாகத்தான் செல்வாங்க. சுதந்திரமாக லேசாக இருந்தால் அவர்கள் வேகமாக செல்வாங்க. ஆக நீங்கள் மிக வேகமாக செல்பவர்களோ ஒரே சமநிலையில் இருக்கிறீங்களோ, சதா தீவிரம் என்றால் ஒரே சமநிலை. 6 மாதம் முடிந்ததுக்கு பிறகும் முதல்ல எப்படி இருந்தார்களோ அப்படியே சென்று கொண்டு இருக்கிறாங்க என்றும் இருக்கக்கூடாது. இதையும் தீவிர வேகம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இன்று தீவிர வேகத்தில் செல்றவங்க நாளை அதைவிட அதிகமாக முன்னால், நாளை மறுநாள் அதைவிட முன்னால் செல்றவங்களாக இருப்பாங்க. அவங்க தீவிர வேகத்தில் செல்பவர்கள் என சொல்லப்படுவாங்க. ஆகினால சதா தன்னை சக்திசாலி குமார் அப்படின்னு உணருங்கன்னு பாபா சொல்றாங்க. பிரம்மா குமார் ஆயிட்டோம் என்ற இதே குஷியில் மட்டுமே இருந்துட்டீங்க, சக்திசாலி ஆகலை அப்படின்னா வெற்றியாளராகவும் ஆக முடியாது. பிரம்மாகுமார் ஆவது என்பது மிகவும் நல்லது தான். ஆனால் சக்திசாலி பிரம்மாகுமார் சதா சமீபத்தில் இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் இருக்கிறவங்க ராஜ்யத்திலும் கூட சமீபத்தில் இருப்பாங்க. இப்போதைய ஸ்திதியில் சமீபம் இல்லை என்றால் ராஜ்யத்திலும் சமீப நிலை என்பது இருக்காது. இத்தகைய பிராப்தி சதா காலத்தின் பிராப்தியை உருவாக்கிடுது. ஆகவே சக்திசாலி, அத்தகைய சக்திசாலி தான் விஸ்வ கல்யாணக்காரியாக முடியும். குமாரர்களிடம் சக்தியோ இருக்கவே செய்து, சரீரத்தின் சக்தியாக இருந்தாலும் சரி, ஆத்மானுடைய சக்தியாக இருந்தாலும் சரி, ஆனால் உலக நன்மைக்காக சக்தி இருக்குதா?
அல்லது உலக விநாசத்துக்கான காரியத்தில் ஈடுபடுவதற்கான சக்தி இருக்குதா? சங்கல்பத்தில் கூட சதா அனைவருக்காகவும் நன்மையினுடைய பாவனை இருக்கட்டும், கனவுல கூட நன்மையினுடைய பாவனையும் இருக்கட்டும். அவர்தான் சிரேஷ்ட சக்திசாலி அப்படின்னு சொல்லப்படுவாங்க. குமார் சக்தி மூலம் என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்ய முடியும். அந்த சங்கல்பம் மற்றும் கர்மம் இரண்டும் ஒன்றாக இருக்கணும்னு பாபா சொல்றாங்க. இன்று சங்கல்பம் செய்வதும் பின்னால் கர்மம் செய்வதும் கூடாது. சங்கல்பம் மற்றும் கர்மம் இரண்டும் ஒன்றாக இருக்கணும், சேர்ந்தார் போலவும் இருக்கணும். அத்தகைய சக்தி இருக்கணும். அத்தகைய சக்தி உள்ளவர்கள் தான் அநேக ஆத்மாக்களுக்கு நன்மை செய்ய முடியும். ஆக நீங்கள் சதா வெற்றி பெறக்கூடியவர்களா அல்லது பிரச்சனை செய்யக்கூடியவங்களான்னு கேட்குறாங்க பாப்தாதா. மனதில் கர்மத்தில் தங்களுக்குள்ள அனைத்திலும் சரி, எதிலும் பிரச்சனை கூடாது. சதா தன்னை விஸ்வ கல்யாணக்காரி குமார் என உணர்ந்து கொள்வீர்களானால் என்னென்ன கர்மம் செய்வீங்களோ அதில் நன்மையினுடைய பாவனை நிறைந்திருக்கும்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. விடைபெறும் சமயம் அமிர்த வேளையில் குழந்தைகள் அனைவருக்கும் அன்பு நினைவுகளை பாப்தாதா கொடுத்தாங்க. ஒவ்வொரு காரியமும் மங்களகரமானதாக இருக்கட்டும், ஒவ்வொரு கர்மமும் சதா வெற்றி தருவதாக இருக்கட்டும். ஒவ்வொரு காரியமும் மங்களகரமானதாக இருக்கட்டும், ஒவ்வொரு கர்மமும் சதா வெற்றி தருவதாக இருக்கட்டும். அதற்காக குழந்தைகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாப்தாதா சொல்கிறாங்க. அப்படியே ஒவ்வொரு நாளும் சங்கம யுகத்தினுடைய சுபம்தான், சிரேஷ்டமானது தான், ஊக்கம் உற்சாகம் தருவது. ஆகவே ஒவ்வொரு நாளினுடைய மகத்துவம் அதனுடையது. இன்றைய நாள் ஒவ்வொரு சங்கல்பம் கூட மங்களமயமானதாக இருக்கட்டும், அதாவது சுப சிந்தனை ரூபம் உள்ளதாக இருக்கட்டும். ஆக இன்றைய நாளின் இந்த மகத்துவத்தை சங்கல்பம், பேச்சு மற்றும் கர்மம் மூன்றிலும் விசேஷ நினைவில் வைக்கணும். மேலும் இந்த நினைவு வைப்பது தான் ஒவ்வொரு வினாடியும் பாப்தாதாவினுடைய அன்பு நினைவை சுவீகாரம் செய்வது. ஆகவே வெறுமனே இப்போது அன்பு நினைவை மட்டும் கொடுத்து கொண்டு இருக்கல, ஆனால் நடைமுறைப்படுத்தணும். அதாவது அன்பு நினைவை பெற்றுக்கொள்ளணும். இன்று நாள் முழுவதும் அன்பு நினைவை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதாவது நினைவில் இருந்து ஒவ்வொரு சங்கல்பம், பேச்சு மூலம் அன்பின் அலையில் ஆடிக்கொண்டே இருக்க வேண்டும். நல்லது. அனைவருக்கும் விசேஷ நினைவு காலை வணக்கம். நாமும் பாப்தாதாவுக்கு வணக்கம் தெரிவிப்போம். மாநாட்டுக்காக பாப்தாதாவினுடைய விசேஷ செய்தி சொல்கிறாங்க. பாப்தாதா சொன்னாங்க, குழந்தைகள் மாநாடு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மாநாடு என்பதனுடைய பொருள் சமமான சந்திப்பு. ஆக மாநாட்டுக்கு வர்றவங்க பாப் சமான் இல்லை அப்படின்னாலும் தனக்கு சமமாக நிச்சய புத்தி உள்ளவராக அவசியம் ஆக்கணும். யாரெல்லாம் வராங்களோ ஏதாவது ஆகி செல்லணும். வெறுமனே பேசிட்டு போகக்கூடாது. இது வள்ளலின் வீடு. ஆகவே வர்றவங்க இதை புரிஞ்சுக்கணும். அதாவது இவங்களுக்கு உதவி செய்ய வந்துள்ளோமா அல்லது இவர்களுக்கு சகயோகம் கொடுக்க வந்துள்ளோமா என்று. ஆனால் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த இடம் பெற்றுக்கொள்வதற்கான இடம், கொடுப்பதற்கானது அல்ல என்று. இங்கே ஒவ்வொருவரும் சிறியவர் பெரியவர் யாரை சந்தித்தாலும் அந்த சமயம் யார் இங்கே இருக்கிறாங்களோ அவங்க இந்த சங்கல்பம் செய்யணும். திஷ்டி மூலம், வாயு மண்டலம் மூலம், சம்பந்தம் தொடர்பின் மூலம் மாஸ்டர் வள்ளலாகி இருக்கணும். அனைவருக்கும் ஏதேனும் கொடுத்து தான் அனுப்பணும். இது ஒவ்வொருவருக்கும் லட்சியமாக இருக்கணும். வர்றவங்களுக்கு மதிப்போ கொடுக்கத்தான் வேண்டும், ஆனால் அனைவருடைய மதிப்பையும் ஒரு தந்தை மீது அமர்த்தணும். பாபா சொல்லி கொண்டு இருந்தார், என்னுடைய இத்தனை லைட் ஹவுஸ் குழந்தைகள் அனைவரும் நாலாபுரத்தில் இருந்தும் மனசா சேவை மூலம் ஒளி கொடுப்பார்களானால் வெற்றி கிடைத்தே விட்டது. இந்த ஒரு லைட் ஹவுஸ் எத்தனை பேருக்கு வழிகாட்டுது. லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் குழந்தைகள் நீங்களோ அதிகமான அற்புதத்தை செய்ய முடியும்னு பாபா சொல்கிறாங்க. பாபா வரதானத்தில் ஈஸ்வரிய சேவையினுடைய பந்தனத்தின் மூலம் சமீப சம்பந்தத்தில் வரக்கூடிய ராயல் பரிவாரத்தின் அதிகாரி ஆகுக அப்படிங்கிற வரதானம் கொடுக்குறாங்க. ராயல் பரிவாரத்தினுடைய அதிகாரியாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, ஈஸ்வரிய சேவையின் பந்தனத்தின் மூலமாக சமீப சம்பந்தத்தில் வரணும் அப்படின்னு. ஈஸ்வரிய சேவையின் பந்தனத்தின் மூலம் சமீப சம்பந்தத்தில் வந்தால் ராயல் பரிவாரத்தினுடைய அதிகாரியாக ஆகலாம். ஈஸ்வரிய சேவையினுடைய பந்தனம் சமீப சம்பந்தத்தில் கொண்டு வருவது. எவ்வளோ ஒருவர் சேவை செய்கிறாங்களோ அவ்வளோ சேவையினுடைய பலன் சமீப சம்பந்தத்தில் வருது. இங்குள்ள சேவாதாரி அங்குள்ள ராயல் பரிவாரத்தினுடைய அதிகாரி ஆவாங்க.
எவ்வளோ இங்கே கடினமான சேவை செய்கிறாங்களோ அவ்வளோ அங்கே ஓய்வாக சிம்மாசனத்தில் அமர்வாங்க. மற்றும் இங்கே யார் ஓய்வாக இருக்கிறாங்களோ அவங்க அங்கே வேலை செய்வாங்க. ஒவ்வொரு வினாடியின் ஒவ்வொரு காரியத்தின் கணக்கு வழக்கு பாபாவிடம் இருக்குது. பாபா ஸ்லோகன்ல சொல்றாங்க, சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றத்தின் வைப்ரேஷன்களை தீவிர வேகத்தில் பரவ செய்யுங்க. சுய மாற்றத்தின் மூலமா உலக மாற்றத்தினுடைய வைப்ரேஷன்களை தீவிர வேகத்தில் பரவ செய்யுங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.